ஏன் உவமையா சொல்றீங்க ஆண்டவரே? இந்த உவமைக்கு என்ன அர்த்தம்? நான் ஒரு இடத்துல கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. 2 வார்த்தைகள். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு உவமைகளாக சொல்லப்படுகிறது. சொல்லுங்களேன், அருளப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அவர் சொல்லும் பொழுதே எப்படி சொல்லுகிறாங்க? தேவனுடைய தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் தான் வேத வார்த்தைகளாக உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டது. Everything is a mystery. அந்த ரகசியத்தை வாசித்த உடனே புரியாது. நிறைய பேருக்கு விடுகதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த விடுகதை நீங்களும் நானும் புரியாமல் கஷ்டப்படுவதற்காக அல்ல, நீங்களும் நானும் இதிலிருந்து பெரிய அற்புதங்களையும் நன்மைகளை அனுபவிப்பதற்காகத்தான். ஆனால் 2 கூட்டத்தாரை குறித்து வேதம் சொல்கிறது. இந்த ரகசியம் சிலருக்கு அருளப்படுகிறது, சிலருக்கு உவமைகளாகவே சொல்லப்படுகிறது. சொல்லுங்க, சிலருக்கு அருளப்படுகிறது, சிலருக்கு உவமைகளாகவே சொல்லப்படுகிறது. ஏங்க சிலருக்கு உவமைகளாகவே சொல்லப்படுகிறது? அடுத்த வசனம் சொல்கிறது, அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படியே குணப்படக்கூடாது, பாவம் மன்னிக்கப்படக்கூடாது, இப்படியே அவங்க இருந்து கடைசி வரைக்கும் நஷ்டப்பட்டு போகிறதுக்காகவே சிலருக்கு அது விடுகிறதையாகவே போய் விடுகிறது, ஊமைகளாகவே இருக்கிறது, சொல்லப்படுகிறது. சிலருக்கு கர்த்தர் அதை விவரித்து வெளிப்படுத்தி அருள்கிறார். நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு எல்லாம் அது ஒரு பூமியாக அல்ல, அதன் ரகசியத்தை உங்களுக்கு கர்த்தர் அருள்கிறவராக இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை வேத ராஜ்யத்தை பற்றிய காரியங்கள். What is the difference? ஏன் ஒரு அதன் ரகசியம் அருளப்படுகிறது. இந்த ரகசியம் அருளப்படுகிற கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? நன்மைகளை புறம்பே இருக்கிறவர்களுக்கு இவைகளெல்லாம் உவமைகளாகவே சொல்லப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்கள், புறம்பே நாட்களில் there are many who want to just stand out. இங்க உட்கார்ந்துட்டே மைண்ட்ல வெளிய இருப்பாங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு வேதம் சொல்கிறது இவைகள் உவமைகளாகவே இருக்கும். மைண்ட் எங்க இருக்கும்? அதான் புறம்பே உணராதிருப்பாங்க. ஏன் புறம்பே இருக்கிறவர்களுக்கு பனிஷ்மென்ட்? அவர்கள் குணப்படாதபடிக்கு, அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் இவைகளை உவமைகளாகவே சொல்லி முடிக்கிறார். அதனால அவங்களுக்கு கதை மாதிரியே கதையா சொல்லி இந்த காலை வேளையிலே புறம்பே இருந்து பட்டும் படாம வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காம ஆண்டுடைய ஆலயத்துக்கு ஒப்பு கொடுக்காம புறம்பே இருக்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சத்தமாக இருக்கு. If you want to be very loose, let me tell you, very vulnerable place. புறம்பே இருக்கிறவர்களுக்கு ஊமைகளாகவே சொல்லப்படுகிறது. ஊமைகள் சொல்லப்படுகிறது நோக்கம் என்ன? அவர்கள் குணப்படாதபடிக்கு, அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கு, அவர்கள் கண்டும் காணாதவர்களாக கேட்டும் உணராதவர்களாக இருக்கும்படி. கடந்த வாரத்துல நான் சிலருக்காக
why am I not seeing any harvest in their lives? ஏன் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு விளைச்சலும் இல்லை? ஏன் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை? நான் முன்னேற்றம் என்றால் ஆழ்குறி முன்னேற்றத்தை சொல்லி பேசிக்கொண்டேன். முன்னேற்றமே இல்லை. ஏன் இவர்கள் வாழ்க்கையில் விளைச்சல் இல்லை? ஏன் இவர்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியவில்லை? ஆண்டு சமூகத்தில் ஜெபித்த பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு அந்த அற்புதமான வார்த்தையை காண்பித்தார். புறம்பை நிற்கிறவர்கள், புறம்பை நிற்கிறவர்கள், they want to stand out. On which cost they have been given up. புறம்பே நிற்க வேண்டும் என்று தேவனுடைய ராஜ்யத்திற்கு தங்களை தாழ்ந்து அர்ப்பணிக்காத இவர்களுக்கு ஓமையாகவே சொல்லப்படும். They read the Bible, but they understand nothing. They know stories. நல்ல சமாரியனுடைய கதை தெரியும். நல்ல சமாரியன் கதை மூலமாக வெளிப்படுத்தப்படும் தெரியாது. கதைகள் தெரியும். எலிசாவுடைய கதை தெரியும். நான் எலிசாவுடைய கதை ரகசியம் தெரியாது. அவர்கள் கண்டும் கேட்டும் தெரியுமா? ஏன் நீங்க அப்படி இருக்கவே இதெல்லாம் தெரியும். கதையா எனக்கு தெரியும். ஆனா அதுல அர்த்தம் தெரியாது. 4:11 He said to them, the mystery of the kingdom of God